சங்கீதம் 27 இப்படியாக சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்களுடைய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று. ஆமென். இப்பொழுதும் அந்த நாமம் என்ன நாமம்? அது இயேசுவின் நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். எல்லா கரங்களை வைத்து இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Yes Lord, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. சொல்லுவோம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் நமக்கில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். எல்லா நாமங்களும் அறிக்கையிடட்டும். நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமம். ரபா ஷகர தரபா பாபா. நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நாமம். ஆமென். இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். எல்லாம் சொல்லுவோம், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. வேறே நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. எல்லா நாவுகளும் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் நாமம். ஆமென். இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமி. எல்லா கரனை தொட்டி பாடுவோமா? ஆமென். மனுஷருக்குள்ளே வேறே நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். அவர் நாமத்தில் அற்புதம், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடட்டும். ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்
உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. எல்லாம் சொல்லுவோமா? நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். எல்லா கரங்களை ஊற்றி சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. திரும்பி சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது எல்லா பேய்களும் எல்லா சத்துருக்களின் கிரியையிலும் மாறும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, வல்லமையான நாமம். நமக்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வசனம் அப்படியாக சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு வல்லமையான நாமம் இயேசுவே கிறிஸ்து என்பதுதான் நாமம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நாமத்துல மாத்திரம் நம்மளுக்கு விடுதலை உண்டு, அந்த நாமத்துல மாத்திரம் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆமென். இப்பொழுதும் ஆண்டவரே எல்லா கரங்களை உயர்த்தி, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மாத்திரமே ரட்சிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் மாத்திரம் மன்னிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. எஸ் லார்ட், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு. எல்லாம் எழுந்திருப்போமா? அந்த நாமத்தை கனம் பண்ணுவோமா? அந்த நாமத்தை கனம் பண்ணுவோமா? நம்மை அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ராகாதரா பாகாதரா பாபா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உச்சரித்து விட்டீர்கள் என்றால் வேற எந்த நாமமும் வேற யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நாமம் இயேசு. உங்க சத்தம் மாத்திரம் உயரட்டும். உங்க சத்தம் மாத்திரம் இயேசு கிறிஸ்து. எல்லா கரங்களை தட்டி அந்த தேவாய் தேவனுக்கு, அந்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவோமா? எல்லா மகிமை எல்லா கரமும் அவருக்கு மாத்திரமே, அவருக்கு மாத்திரமே. உமக்கே கனம், உமக்கே மகிமை. நன்றி நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தினோமே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே என் பின்னே வர விரும்பினால் அவன் தான் எனக்கு சீஷன் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னால் போக ரெடியாக இருக்கிறீங்க? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கிறது, நம்மை அவருடைய சீஷனாய் மாற்றுவதற்கு. நம்ம தேவன் நம்மை அழைத்தது ஒரே ஒரு நோக்கம்தான், அவருடைய சீஷனாய் மாற்றுவதற்கு மாத்திரமே. சீஷன் இயேசுடைய சீஷனாக நம்ம மாற வேண்டும். மார்க்கு 4:13 இப்படியாக சொல்கிறது, அவர் 12 பேரையும் கூட வர வைத்து தம்மோடு இருக்கும்படியாகவும்
அதுக்கப்புறமா அவங்க போய் பிரசங்கம் பண்ண முடியாமல் அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்று வசனம் முடியாக சொல்கிறது. முதலாவது தேவன் அந்த 12 பேரையும் அழைத்து அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாக தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு சீஷனாக விரும்புகிறவர் முதலாவது இப்படியாக செய்ய வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும். ஆண்டவரே, அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும். எப்பொழுது நீங்க அவரோடு இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அவரை போல மாற முடியும். எப்பொழுது அவரை போல மாறிவிட்டீர்களோ அவருடைய சீஷனாக மாற முடியும். மார்க் 14:13 இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர் 12 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாக அவர்கள் தெரிந்து கொண்டார். முதலாவது நீங்கள் சீஷனாக மாற வேண்டும் என்றால் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசுவோடு தனிமையான நேரத்தை செலவிட வேண்டும். அவரோடு அந்த சீக்ரெட் பிளேஸ்ல அவரோடு நீங்க உறவாடு, நீங்க எப்பொழுது அவரோடு நீங்க இருக்கிறீங்களோ அப்பதான் அவருடைய சீஷனாக மாற முடியும். அப்போஸ்தலர் 11:26 இப்படியாக சொல்லுகிறது. அங்கே இருந்த சீஷர்களை அவர்கள் கிறிஸ்துவர் என்று அழைத்தார்கள் என்று முதலாக கிறிஸ்துவர்கள் என்ற வார்த்தை அந்தியோக்கியா பட்டணத்தில் கூப்பிடுறார்கள். ஆனால் யாரை தெரியுமா கூப்பிட்டாங்க? சீஷர்களை மாத்திரம் தான் கூப்பிட்டாங்க. அந்த சீஷர்கள் கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது, விசுவாசிகளுக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசிகளுக்கு அல்ல, சீஷர்கள் தான் கிறிஸ்துவர்கள், விசுவாசிகள் அல்ல. நீங்க எப்பொழுது சீஷராய் மாறுகிறீர்களோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அந்த சீஷனுக்கு மாறுவதற்கு அவரோடு இருக்க வேண்டும். இப்பொழுதும் இங்க நீங்க வந்திருக்கிறது தேவனுடைய அழைப்பை ஏற்று நீங்க வந்திருக்கிறீங்க. சொல்லுவோம், ஆண்டவரே நான் உடைய சீஷனாய் மாற விரும்புகிறேன்ப்பா, நான் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் சொல்றது ஒண்ணுதான், நீ என்னோட இருப்பா. சிலுவை சுமந்தவராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தவராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோ சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணீடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணீடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கினேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை
குருவை போலவே சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. எஸ் லார்ட், தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் லார்ட். எல்லாம் கரங்களை ஊட்டி ஓ ஹல்லேலூயா ரிமா கதரபா ஹல்லேலூயா உற்சாகமா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்பி சொல்லுமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆயத்தத்தோடு கூட நாம் காணப்படுவோம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரி ஜூலியட் ஃப்ரீமன் அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளில் கர்த்தர்களோடு கூட பேசின வார்த்தைகளை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுவாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, கிருபையுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய திருச்சமூகத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நேரம் நீர் பேசுகிற நேரமாக இருக்கட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே இடைபடட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய வல்ல வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கரங்களை தட்டி அருமையான சகோதரி நம்ம வரவேற்கலாம். கர்த்ததாமே இடைப்படுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை அவரை ஆராதிக்கும்படி மகிமைப்படுத்தும்படி கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லோரும் கரங்களை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊரில் ஒரு நாள் ஒரே பரபரப்பு. என்னன்னா, அந்த ஊரில் உள்ள லோக்கல் சேனலில், நியூஸ் பேப்பர், லோக்கல் பேப்பரில் எல்லாத்துலேயும் ஒரே செய்தி. என்ன செய்தினா, ஒரு குறிப்பிட்ட பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கிறவங்களுக்கு, தனிநபர் அக்கௌண்ட் வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு போடுறாங்க. பேங்கே போடுது. எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 86,400 rupees. எவ்வளவு? 86,400 ரூபாய் போடுறாங்க. அந்த பேங்கில் யார் அக்கௌண்ட் வைத்திருந்தாலும் அவங்களுக்கு போட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி முந்தின நாள் வந்திருக்கு. அதனால் ஜனங்கள் எல்லாம் ஒரே பரபரப்பாக ஓடிட்டுருக்குறாங்க. இந்த செய்தியோடு கூட ஒரு நிபந்தனை என்னென்னா, இந்த பணம் அன்னைக்கே எடுத்து செலவு பண்ணிடணும். இந்த பணத்தை அன்னைக்கே எடுத்து செலவு பண்ணிடணும். அடுத்த நாள் அது மீதி வைத்திருந்தால் அது அடுத்த நாள் கணக்கில் வரவாக வைக்கப்படாது. அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் தான் எடுத்து செலவு பண்ணணும். சரியா? இதுதான் நிபந்தனை. இன்னொன்று ரொம்ப முக்கியம், எப்போ வேணாலும் இந்த பணத்தை போடுறத அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. என்றைக்கு ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரியா? இப்படி ஒரு செய்தி அந்த ஊர் முழுக்க பரவிட்டுருக்கு. நம்ம என்ன செய்வோம்? நமக்கு இப்படி ஒரு அக்கௌண்ட்டில் படம் வந்தால், வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் என்ன செய்வீங்க? ஏதோ பிளான் பண்ணுவோம். அப்படி தானே? அப்படி தான் அந்த ஊர் ஜனங்களும் அடுத்த நாள் போகிறாங்க, பேங்கில் பணத்தை எடுக்கிறாங்க, வேகமாக வீடு கட்டுறாங்க. வேகமாக வீடு கட்டுறாங்க. இன்னொருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா, பணத்தை எடுத்து மனம் போல் இஷ்டத்துக்கு சாப்பிடணுமா, சாப்பிட்றது எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? எவ்வளோ ரூபாய்க்கு சாப்பிட முடியும்? எவ்வளோ ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்க முடியும்? ஆனாலும் இஷ்டம் போல் செலவழிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு நம்ம இந்த வங்கி கணக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அது ஃபெயிலியர் ஆகிடுது.
இன்னொருத்தவங்க இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருந்துட்டு நாளைக்கு இந்த பணத்தை வச்சு நம்ம கையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னாச்சு, பணம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நாளைக்கு போய் பணம் எடுத்துக்கலாங்கிறவங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகிடுச்சு. கட்டுமான பணியை தொடங்கி தளம் போடலாம் நாளைக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பணமெல்லாம் நின்று போயிடுச்சு. சரியா? அப்படி அப்பப்போ யார் யார் என்னென்ன கனவுகளெல்லாம் நினச்சி நாளைக்கு செய்யலாம்னு நினச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பர்டிகுலர் டேயில் அந்த பணம் வந்து நின்று போச்சு. ஆனால் ஒரு சில ஜனங்கள் அன்னைக்கு வந்த அந்த பணத்தை திட்டமிட்டு ஞானமாக சரியாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி செலவழிக்கணும், எதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணினவங்களுக்கு அந்த பணம் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. சரியா? கர்த்தரும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 86,400 செகண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்குறார். சரியா? ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட நொடிகள் எத்தனை? ஆமாம், 24 இன்று மல்டிப்ளை 60 இந்த 3 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கும் 60 செகண்ட்ஸ். இதையெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 86,400 நொடிகள். அப்படின்னா நம்மளுடைய வயதை வைத்து நம்ம ரட்சிக்கப்பட்ட தேதியிலிருந்தே நம்ம நினச்சிக்கலாம் எத்தனை நொடிகள் நம்ம செலவழிச்சிருக்கிறோம். சிஸ்டர், அந்த பேப்பரை இந்த வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிட்டு பேப்பர் கொடுங்க. கையில் பென்னு வச்சுருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இன்றைக்கி இங்கே இருக்கிறோம், நேற்று வீட்டில் தான் இருந்திருப்பீங்க, இப்படி தானே? இந்த 86,400 செகண்ட்ஸை கடந்து தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். என்ன பண்ணுனீங்க? அந்த நேற்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நொடிகளை நீங்கள் எப்படி செலவழிச்சிங்க? யாரோட செலவழிச்சிங்க? எதற்காக செலவழிச்சிங்க? அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. எனக்கெல்லாம் தர வேணாம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி பைபிளில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி டேட்டு போட்டு வச்சுக்கோங்க. நேற்றைய கணக்கை இன்றைக்கி உங்களுக்கு எழுத சொல்லியிருக்கிறேன். சரியா? ஒரு 2-3 செகண்ட்ஸ் போதும் நம்ம என்ன செஞ்சோங்கிறத எழுதுறதுக்கு. சரியா? எல்லாரும் யாரையும் பார்க்க வேணாம். நீ என்ன செஞ்ச, யாரோட ஸ்பெண்ட் பண்ண, என்ன எப்படி இந்த நிமிஷங்கள் நொடிகள் போச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? எழுதிட்டாங்க. எழுதியாச்சா? உங்களுக்கு எஸ்ஸே எல்லாம் எழுத சொல்ல, சும்மா ஹிண்ட் மாதிரி எழுதுங்க. அது எழுதுனவங்கெல்லாம் பைபிளில் வைத்து கொள்ளுங்க. நாளைக்கு நீங்கள் திரும்ப இல்லை இன்றைக்கே தூங்குறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற நேரமெல்லாம் எப்படி செலவழிக்க போகிறீங்க, எப்படி செலவழிச்சிங்கிறத உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்வி இது கொடுத்துருக்கு. சரியா? நம்ம ஒரு நாளும் நாளைக்கு நான் இதை செய்யலாம் அந்த நினைப்பில் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி தானே? யாருக்கு நம்ம வாழ்க்கையே நிச்சயமற்றது. அப்படி தானே? நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை. நாளைய தினம் நம்ம எப்படி இருப்போமா இல்லையாங்கிறது நாளைய பொழுது விடிந்தால்தான் தெரியும். சரியா? அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? கணக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். சரியா? இதை மீதி வைக்க முடியாது. இன்றைக்கி நான் 1 மணி நேரத்தை எப்படி இது பண்ணலை, பிரயோஜனமாக நான் செலவழிக்கலை, அதனால் நாளைக்கு எனக்கு 25 மணி நேரம் கொடுங்கன்னு நம்ம யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. அப்படி தானே? அன்னன்னைக்கு கொடுக்கப்பட்ட நாள் நேரம் அன்னன்னையோடு முடிஞ்சு போயிடுது. இன்றைக்கி நீங்கள் செய்யணும்னு நினச்சி செய்யலைன்னா அது அவ்வளோதான். சரி? அது அந்த டேட்டில் அது முடிஞ்சு போயிடும். ஆகவே நம்ம எப்படி நேரத்தை வீணாக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நேரத்தை பயன்படுத்துகிறீங்க, செலவழிக்கிறீங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். சரியா? சும்மாவே இருக்கிறோமா,
இல்லை தேவையில்லாத கதைகளை பேசி நம்ம நேரத்தை செலவழிக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நமக்கு ஒரு ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு பழமொழி இருக்குது தெரியும்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சும்மாவே இருந்தோம்னா சத்துருவுடைய இருப்பிடமாக நம்முடைய மனது என்ன ஆகிடும், மாறிடும். சும்மா இருக்கிற சோம்பேறித்தனமான மனது சத்துருடைய பிசாசுடைய இருப்பிடமாக மாறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? ஆக்டிவாக இருக்கணும், அப்படி தானே? பிஸியாக இருக்கணும், அப்படி தானே? எப்படி ஒரு நாளை நம்ம எப்படி பிரயோஜனமாக செலவழிக்கணும், சரியா? நமக்கு வேதம் சொல்லுது, நாட்கள் எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு நல்லா தெரிந்த வசனம்தான். ரெஃபரன்ஸ் தெரியலனாலும் இந்த வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு. நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம், சரியா? நம்முடைய வாழ்நாட்கள் முதல்ல எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியணும். அதுவும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், வாழ்நாட்கள் எப்படிப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, 1 நாளாகமம் 29:15 நீங்கள் எடுக்க வேணாம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 1 நாளாகமம் 29:15, எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை. எதை போல் இருக்கிறதா? நிழலை போல் இருக்கிறது. நிழல் கூட ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் நம்ம நிழலை பார்க்க முடியும், அப்படி தானே? 24 ஹவர்ஸும் நம்ம நிழலை பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? வெயில் சூரியன் இருக்கும்போது நம்ம வெளியே நடந்தோம்னா நம்ம நிழலை பார்க்கலாம். அதாவது நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. அடுத்தாப்புல யோபு சொல்கிறாரு 9:25, என் நாட்கள் அஞ்சற்காரரின் ஓட்டத்தை பார்க்கிலும் மிகவும் வேகமாய் ஓடுகிறது. சரியா? மிகவும் வேகமாய், நான் நினைக்கிறத விட எப்படி இருக்குது, வேகமாக ஓடுது, அப்படி தானே? நம்ம இல்லை சில சமயம் இப்போ தான் வருஷம் தொடங்குச்சு, ஆனால் ஜூன் எண்டுக்குள்ளே வரப்போகிறோம், 6 மாதம் முடிய போகுது, அப்படி தானே? ஓகே. அடுத்தது யாக்கோபு சொல்கிறாரு, யாக்கோபு 4:14, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகையை போல் இருக்கிறது. புகையை பார்த்துருப்பீங்க எல்லாரும், அது நீடித்து இருக்காது, அப்படி தானே? கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்கிறோம், மறைஞ்சு போயிடும். இப்படி தான் நம்மளுடைய வாழ்நாட்கள் இருக்கிறது. அடுத்தாப்புல இன்னொன்று சங்கீதம் 103:15 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி இருக்கு சொல்லுங்க? புல்லுக்கு ஒப்பாயிருக்குது. மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கு? புல்லுக்கு ஒப்பாயிருக்கு. புல்லுக்கு ஒப்பாயிருக்கு, நிழலுக்கு ஒப்பாயிருக்கு, புகையை போல இருக்கு. சரியா? வேகமாக ஓடக்கூடியதாக இருக்குது. இந்த வேகமாக ஓடக்கூடிய இப்படி நிலையற்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். சரியா? அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. நமக்கு தெரியும், கடந்த நாட்களில் இந்த அகமதாபாத்தில் பிளேன் கிராஷ் ஆனப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ கனவுகளோடு கடந்து போயிருப்பாங்க இல்லையா? நம்ம அந்த செய்திகளையெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம், அப்படி தானே? நினச்சிருப்பாங்களா? ஒரு 1 hour கூட அந்த ஃப்ளைட்டு ட்ராவல் பண்ணல, ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்படி தானே? முடிஞ்சு போச்சு. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மணித்துளிகளை நம்ம நினைவில் கொண்டு இருந்தோமே ஆனால் நம்ம நேரத்தை என்ன செய்ய மாட்டோம், வீணாக்க மாட்டோம். கர்த்தருக்கு பிரியமாய் அவர் கொடுக்குற ஞானத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நாட்களை நேரத்தை செலவிட நம்ம கற்றுக்கொள்ளணும். சரியா? நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஓடி ஓடி உழைத்து கொண்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 24 hours பத்தாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சரியா? அது உலக பிரகாரமான ஓட்டம். அது ஒரு நேரத்தில் சலிப்பை கொண்டு வந்துடும், இல்லை வேறு விதமான விளைவுகளை கொண்டு வரும். ஆனால் நம்ம கர்த்தருக்காக ஓடினோம்னா, அதில் கர்த்தருக்கு பிரியமாய் ஓடினோம்னா நமக்கு அதில் சோர்வு வராது, அப்படி தானே? சோர்வு வராது. சரியா? சரி, இன்றைக்கி 1 பேதுரு நீங்கள் யாராவது தான் வாசிக்கணும். 1 பேதுரு 2:9 அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம்.
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனயமாயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய. யாரு? அந்தகாரத்திலேருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தவர் யாரு? சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க. ஜீசஸ், அப்படிதானே? இயேசு கிறிஸ்து. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இது யாரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி? நாம, அப்படிதானே? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், வேற அடுத்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். சரியா? அடுத்தது பரிசுத்த ஜாதியும். அடுத்தது அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். சரியா? 4 இது கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அடுத்தது ராஜரீக ஆசாரிய கூட்டம், அடுத்தது வாய்த்திறன் சொல்லுங்க, பரிசுத்த ஜாதி, அடுத்தது அவருக்கு சொந்தமான ஜனம். இந்த வார்த்தையை எழுதுனது யாரு? சொல்லுங்க, யாரு? எந்த புக்கில் இருந்து வாசிக்கிறோம் இதை? பேதுரு. சரியா? பேதுரு யாரு? பேதுரு யாரு? 12 சீஷர்களில் ஒருத்தர், அப்படித்தானா? இயேசுக்கு மொத்தம் எத்தனை சீஷர்கள் உண்டு? எத்தனை? 12. 70 பேர் முதல்ல. சரியா? 70 பேரை நியமிக்கிறார். அதில் தான் 12 பேரை செலக்ட் பண்ணுறார். 12 பேரை அவங்கள கூப்பிட்டு அப்போஸ்தலர்னு பேர் கொடுக்குறார். அந்த 12 பேர்லேயும் ஒரு 3 பேரை ஸ்பெஷலாக வச்சுருக்கிறார். அப்படிதானே? யாரெல்லாம் சொல்லுங்க, தெரியும் உங்களுக்கு, சொல்லுங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க 3 பேர் தான் இயேசுவோடு ரொம்ப நெருங்கின அந்த உள்வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி 9 பேர், அதுக்கப்புறம் தான் 70 பேர். சரியா? 70 பேருக்குள்ளே 12 பேர். அப்படி அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, அதில் முதல் இடத்துல இருக்கிறவர் நம்ம பேதுரு, சீமோன் பேதுரு. சரியா? அப்போஸ்தலர் லிஸ்ட்டில் கூட அவர் பேர் தான் முந்தினவன் எனப்பட்ட பேதுரு அப்படின்னு தான் இருக்கும். சரியா? அப்போஸ்தலரில் அந்த 12 பேரில் கூட யார் பேரை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு? பேதுரு பேர் தான் முதல்ல எழுதிட்டுருக்கு. சரியா? நம்ம இன்றைக்கி பேதுருவை பற்றி தான் கொஞ்சம் தியானிக்கலாம்னு இருக்கிறோம். சரியா? ஓகேவா? பேதுருவை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க. நீங்கள் தான் பேசணும். நிறைய கேரக்டர் தெரியும் தானே அவரை பற்றி, சொல்லுங்க. யூத்து பிள்ளைங்கெல்லாம் இங்கே வெரி குட். ஃபிஷர்மேன். வேற இந்த பக்கத்தில் இருந்து குனிஞ்சிட்டாங்க எல்லாரும். பேதுருவை பற்றி எதுவும் தெரியாதா? வேற ரொம்ப முக்கியமானது சொல்லுங்க, சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. கிறிஸ்டினா, பரவாயில்ல, தப்பானாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை, கரெக்டு தான், சொல்லு. வெரி குட். என் மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டாங்க. தப்பானி, அப்படி தானே? தப்பானியை குணப்படுத்தினார். ஓகே, வேற இன்னும் கொஞ்சம் பின்னாடி பேக் சைடில் சொல்லு ஸ்வீட்டி. ஏசு கிறிஸ்து மறுதளிச்சார். இதை தான் முதலே சொல்லியிருக்கணும். ஏசு கிறிஸ்துவை மறுதளிச்சார், அப்படி தானே? மறுதளிச்சாரா? சரி, சீமோன் பேதுருவை பற்றி நம்ம பேசணுன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது அவர் ஒரு கடலில் மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர். சரியா? அடுத்தாப்புல பேதுரு தான் இயேசுவை என்ன செஞ்சார்? 3 முறை மறுதளிச்சார். சரியா? 3 முறை மறுதளித்தார். வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீமோன் பேதுருக்கு என்ன அர்த்தம்னா, சீமோன்னா கேட்கிறவன். என்ன பேர்? என்ன அர்த்தம்? கேட்கிறவன். பேதுருனா கற்பாறை. பேதுருனா, ஆமாம், ஆண்டவர் கூட இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறாரு, உண்மையில்
என்ன, எதை கட்டுவேன்? சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? பேதுருவ கிட்ட தான் சொல்கிறார். சரியா? அடுத்தாப்புல இந்த பேதுரு வந்து யார் இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட எந்த சீஷன்கிட்ட கேள்வி கேட்டாலும் இந்த பேதுரு தான் முந்தி கொண்டு பதில் சொல்வார். அப்படி தானே? நிறைய கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் தான் இருந்திருக்கும். நம்ம இயேசுவுக்கு அன்பாக இருந்த அந்த யோவான் சீஷன் வந்து அதிகமாக பேசின மாதிரியே இருக்காது. இயேசுவும் அவர்கிட்ட அந்த சிலுவை அடியில் பேசினது மாத்திரம்தான் உண்டு ஒழிய அது மட்டும்தான். மற்றபடி பேசுகிறது எல்லாம் யார்? சீமோன் பேதுரு. இயேசுக்கிட்ட எதை வேணாலும் அப்பப்போ அவர் பேசி அவர் என்ன சொன்னாலும் அதை உடனே அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறது யார்? இந்த சீமோன் பேதுரு தான். சரியா? சீமோன் பேதுரு தான் சொல்லுவார், அந்த இயேசு என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீஷர்கள்ட்ட கேட்கும்போது சீமோன் பேதுரு தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு சொல்கிறார், நீ இதை நீயா சொல்லலை, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தாப்புல பேதுரு பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. என்னதெல்லாம் கேட்குறாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் கேட்ட கொஸ்டின்லாம் எதாவது தெரியுமா? இயேசுவே, நான் எத்தனை தடவை என் சகோதரனை மன்னிக்கணும்? கேட்டது யார்? பேதுரு. சரியா? எத்தனை தடவை என் சகோதரனை மன்னிக்கணும் கேட்டது பேதுரு. அடுத்தது, நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்னு கேட்டது யார்? பேதுரு. சரியா? அடுத்தாப்புல அந்த கெத்சமனி தோட்டத்தில் கூட இயேசுவை காட்டி கொடுக்க வரும்போது, யூதாஸ் காட்டி கொடுக்கும்போது அந்த போர்ச்சேவர்கள்லாம் வரும்போது அங்கே ஒரு வேலையை பார்க்குறாரு. என்ன பண்ணார் சொல்லுங்க? அந்த படைத்தளபதியோட காதை என்ன செஞ்சிருவார்? இவர் பட்டயத்தால் வெட்டிடுவார். அப்படி தானே? வலது காதை வெட்டிடுவார். இப்படி எல்லாத்துலேயும் அவரை கொஞ்சம் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கிறாரு இல்லையா? ஆக்டிவாக இருக்கிறாரு. துருத்துருங்கிறதுக்கு ஆக்டிவாக இருக்கிறாரு. பேதுரு எப்படி இருக்கிறாரு? ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு. எல்லாத்துலேயும் முந்தி கொண்டு பதில் சொல்கிறாரு. அப்படி தானே? நம்ம கிளாஸில் டீச்சர் ஒருத்தர்கிட்ட கேட்டால் ஒரு சிலர் இப்படி எழும்பி பதில் சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம அமைதியாக இருப்போம். நம்ம பக்கத்தில் உள்ள ஆள் எழும்பி என்ன செய்யும்? பதில் சொல்லும். அப்படி தானே? இப்படி ஒரு சில கேரக்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த கேரக்டரில் ஒருத்தராக தான் பேதுரு, சீமோன் பேதுரு இருக்கிறார். சரியா? அவருக்கு நிறைய இயேசுக்கிட்ட நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கிறார். சரியா? இயேசுக்கிட்ட நிறைய உரையாடிக்கிட்டே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அடுத்தாப்புல இவர் பேசிக்கலாக இவர் ஒரு கடலில் மீன் பிடிக்கிறவர். அப்படி தானே? படிச்சிருப்பாங்களா? படிக்கலைன்னு வேதமே சொல்லுது. அவங்ககிட்ட படிப்பறிவே இல்லை அப்படின்னு சொல்லுது. சரியா? நாங்கள் ஒரு மீனவ கிராமத்தில் இருந்து தான் நான் வந்திருக்கேன். அந்த கடலுக்கு போகிறவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் ஊர் முழுக்க அந்த கடல் தொழிலுக்கு போகிறவங்க தான் இருக்கிறாங்க. எப்படி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் அப்படியே பேசுகிறது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் நிறையவே இருக்கும் அந்த மீன்பிடி தொழில் செய்கிறவங்க. ஏன்னா அவங்க செய்கிற வேலை அப்படி. கடல் அலைகளோடு எதிர்த்து போராடி தான் அவங்க வயிற்று பிழைப்புக்காக போகணும். அப்படி தானே? அதனால அவங்களுக்கு அந்த எதிர்த்து கேட்குறது, பேசுகிறது இதெல்லாம் நிறையவே பேசிக்காகவே இருக்கும். அந்த துணிச்சல், தைரியம், அந்த குணம்தான் சீமோன் பேதுருக்கிட்டையும் இருக்குது. சரியா? அவர் பேசிக்காகவே தைரியமாக யார்கிட்ட கேட்டாலும் நான் தான் பதில் சொல்லுவேங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அப்படி தானே? அந்த இயேசுவை பிடிக்க வரும்போது எல்லாரும் தானே நின்னாங்க அந்த கெத்சமனி தோட்டத்தில். இயேசுவுக்கு 12 சீஷர்களும் 11 பேர், யூதாஸ் இஸ்காரியோத்து கூட அவர் தான் காட்டி கொடுக்குறாரு. ஆக எல்லாருமே அந்த இடத்துல நின்னாலும் காதை வெட்டினது யார்? பேதுரு. சரியா? அது ஒரு துணிச்சல் தானே. ஒரு போர்ச்சேவனோட படைத்தளபதியோட சேவகனை அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா அந்த நேரம் விட்டால் போதும்னு அதுக்கப்புறம் எல்லோரும் ஓடுனாங்க. அப்படி தானே? ஓடினாங்களா இல்லையா? இயேசுவை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் பேதுரு என்ன செஞ்சார்? துணிச்சல், அவரால் என்ன செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் வலது காதை, அந்த போர்ச்சேவனோட வலது காதை வெட்டினார். சரியா? அடுத்தாப்புல சீமோன் பேதுரு இயேசுவை குறித்து ஒரு வெளிப்பாடு வச்சுருந்தார். நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன வசனம்? மத்தேயு 16:16.
17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதாவது இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு வெளிப்பாடு பேதுருக்கிட்ட இருந்தது. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு பேதுருக்கிட்ட இருந்தது. இன்னொரு இடத்துல கூட அவர் சொல்றாரு, யோவான் 6:68, யோவான் 6:68, ஆண்டவரே அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. 67 இயேசு கேள்வி கேட்கிறாரு, அப்படிதானே? அந்த 67 வாசிங்க. பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். யாரை நோக்கி? 12 நோக்கி. 12 பேரையும் நோக்கி தான் கேட்குறாரு இயேசு. பதில் சொல்றது யாரு? பேதுரு. பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்றாரு. ஆக இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு பேதுருக்கு இருந்தது. நித்திய ஜீவ வசனங்கள் அவர்கிட்ட தான் இருக்கு. அடுத்தது அவர் யாரு? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற இந்த 2 பெரிதான வெளிப்பாடு பேதுருக்கிட்ட இருந்தது. இன்னொரு இடத்துல கூட அவர் சொல்லுவார், லூக்கா 5:5 எடுங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5:8. சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இதில் என்ன சொல்கிறாரு? நான் பாவி, நீர் என்னை விட்டு போக வேண்டும். அப்படின்னா நான் பாவி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த வெளிப்பாடும் சீமோன் பேதுருக்கிட்ட இருந்தது. ஆக 3 விதமான ஒரு வெளிப்பாடை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள் இருக்குது. அடுத்தாப்புல அவர் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து யார்? பரிசுத்தர். ஆனால் நான் பாவி, நீங்கள் என்னை விட்டு போயிடுங்க அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு பேதுருக்கிட்ட இருந்தது. சரியா? அதை சொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிதானா? இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்போ தான் பேதுரு என்ன செய்கிறாரு? படகு வலைகளையெல்லாம் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னாடி பின் சென்று போகிறார். சரியா? ஆக நம்ம இன்றைக்கி நம்ம தொடக்கத்தில் வாசித்தது போல் நம்ம ராஜரீக கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அடுத்தாப்புல அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். அதனால் நமக்கும் இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு வேண்டும். பேதுருக்கிட்ட இருந்த அந்த கேள்வி கேட்குற சுபாவம் எல்லாத்தையும் கேட்டு அவர் கிளியர் பண்ணிக்கிட்டார். அவர் டவுட்டெல்லாம் ஒரு சாதாரண விஷயத்தை கூட அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல அந்த சீஷரால். பேதுரு சொல்கிறாரு ஒரு இடத்துல ஒரு நேரம், அதாவது மற்றவங்க சொல்கிறாங்க, உங்கள் சீஷர்கள் கை கழுவாமலே சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? சொல்லுங்கள், என்ன சொன்னார் தெரியுமா? உள்ளே போகிறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலேருந்து வெளியே வருகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது சாதாரணமாக இது புரியுதில்ல உங்களுக்கு? புரியுதா புரியலையா? நம்ம சாப்பிட்ற ஆகாரம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வெளியே வந்துடும். ஆனால் உள்ளே இருந்து வர்றது என்ன செய்யும்? மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதனால் கை கழுவாமல் சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லைன்னு இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு. ஆனால் இதை கூட அங்கே பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த ஓமையை எனக்கு விளக்கி சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பேதமையாக இருந்த பேதுருவை தான் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களுக்கும் பேதுருவை கூட்டிகிட்டு போனார். முக்கிய அந்த 3 நபரில் முதலாவது ஆளாக பேதுரு இருந்தார். சரியா? பேதுருவை பார்த்து பேதுரு நிறைய கொஸ்டின் கேட்டாலும் இயேசு கேட்ட ஒரே கேள்வி பேதுருக்கிட்ட என்ன கேள்வி தெரியுமா? 2 கேள்வி கேட்டார். முதல்ல, நீ என்னை நேசிக்கிறாயா? இன்னொன்று,
அதற்கு முன்னாடி கேட்ட கேள்வி அதாவது இன்னொன்று, கெத்செமனி தோட்டத்தில் கூப்பிட்டுட்டு போகிறார்ல 3 பேரையும், பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி தானே? கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறாரு? நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தானே? சொல்லிவிட்டு அவருக்கு கொஞ்சம் தூரமாக போய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க. ஆனால் அந்த 12 பேர்லேருந்து இவங்கள 3 பேரை செலக்ட் பண்ணி ஆண்டவர் ஏன் கூட்டிகிட்டு வந்தார்? இவங்க என்னோட பாரத்தை பகிர்ந்துப்பாங்க. அப்படி தானே? என்னோடய இருதயத்தில் தாங்கணுன்னா துக்கம் இருக்குது, இந்த துக்கத்தை என் கூட சேர்ந்து இவங்களும் என்ன செய்வாங்க? பாரமாக ஜெபிப்பாங்கன்னு சொல்லி தான் இவங்க 3 பேரையும், ஏன்னா நிறைய அற்புதங்கள் நடக்கும்போது இவங்க 3 பேரையும் தான் கூட்டிகிட்டு போகிறார். அப்படி கூட்டிகிட்டு போன போதிலும் அவங்க என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க. ஆனால் இயேசு திரும்பி வந்து பேதுருக்கிட்ட தான் கேட்குறாரு. சரியா? பேதுருக்கிட்ட தான் கேட்குறாரு. நீங்கள் மத்தேயு 26:37 எடுங்க. இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 40. அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நித்திரை பண்ணுகிறாங்க. 3 பேரும் தான் நித்திரை பண்ணுகிறாங்க. ஆனால் இயேசு 3 பேரையும் நோக்கின்னு போடலை, 3 பேர்கிட்டையும் கேட்கல. யார்கிட்ட கேட்குறாரு? பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டுட்டு போனதுக்கப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க? தூங்குனாங்க. அப்படி தானே? இப்படி 2 தடவை 3 தடவையும் இயேசு வந்து பார்க்கும்போதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க? தூங்குனாங்க. நாமளும் இன்றைக்கி நிறைய நேரம் நீங்கள் எழுதியிருக்கிற லிஸ்ட்டை வீட்டில் போய் பாருங்கள், என்ன எழுதியிருக்கிறீங்கன்னோ. தூங்கி நேரத்தை செலவழிக்கிறோமா, சும்மாவே உட்காந்து செலவழிக்கிறோமா, இல்லை இயேசுவுக்கு பிரியமான வழியில் செலவழிக்கிறோமாங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். சரியா? 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் நம்ம கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? சொல்லுங்கள். 1 மணி நேரம் நம்ம கொடுக்குறோமா? ஒரேடியாக நம்ம கொடுக்கலனாலும் அப்பப்போ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணிங்கன்னா கூட ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணுங்கள். சரியா? 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா இன்னும் 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுங்கள். இல்லை நான் ப்ரேயரே பண்ணுறதில்ல அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் நேரத்தை கொடுக்க தீர்மானிங்க. சரியா? எப்போ நேரத்தை கொடுக்கணும்? காலையில் எழுந்த உடனே முதல் மணி நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். சரியா? அப்படி செய்கிறவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இல்லைன்னா இன்றையிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த நாள் முழுக்க ஒரு சமாதானம், அந்த நாள் முழுக்க ஒரு சமாதானம். நம்ம தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்க மாட்டோம். நமக்கு என்ன வரப்போகுதுங்கிறத கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். சரியா? நீங்கள் வேணால் அதை இது பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செய்கிறவங்களுக்கு தெரியும். செய்யாதவங்க என்ன செய்யணும்? முதல் மணி நேரம் இல்லை, காலையில் எழும்பி 1 மணி நேரம் கொடுக்க முடியாதுன்னு ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற வேலைகளையெல்லாம் செய்யும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதுமே ஆண்டவரோடு உறவாடிக்கிட்டே இருக்கணும். பேதுருவை போல் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே? நம்ம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார்? பேதுருக்கு, இப்போ உனக்கு தெரியும், இது சொல்ல மாட்டேன், எத்தனை தடவை சொல்கிறது அப்படிலாம் சொல்லலை. எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் சொன்னார். எல்லாத்துக்கும். சில சமயம் கடிந்து கொண்டார். பேதுருவை என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டார். அப்படி தானே? அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசுவே உமக்கு இது நேரிடக்கூடாதே அப்படின்னு அவர் சொல்லும்போது, அப்பாலை போ சாத்தானேனும் இதே பேதுருவை தான் இயேசு என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டார். சரியா? நம்ம ஆனால் அந்த பேதுருக்கிட்ட 1 மணி நேரம் ஜெபம் சொல்லும்போது பேதுரு சொல்லலை, செய்யலை. அதை இயேசு சொன்னதை அவர் கீழ்ப்படியலை. ஆனால் அதற்கப்புறம் அவர் கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? கீழ்ப்படிஞ்சார். ஏன்னா நம்ம இயேசுவை, நம்ம ஆண்டவரை கனம் பண்ண அவர் நம்மளை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? எப்படி கனம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் அந்த பிறவி சப்பானியை நடக்க வச்சது பேதுரு தான். அப்படி தானே? பிறவி சப்பானியை நடக்க வச்சது பேதுரு தான். பேதுருடைய கரத்தை கொண்டு தான் ஆண்டவர் அந்த அற்புதத்தை செஞ்சார். அடுத்தாப்புல பேதுரு நடந்து போகும்போது, அப்போஸ்தலர் 5 எடுங்க,
5, 15, 16 பாருங்க. படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுரு தொடலை, அப்படிதானே? பேதுரு ஜெபிக்கவே இல்லை. பேதுரு என்ன செய்கிறாரு? நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டே என்ன செஞ்சுருக்கிறாங்க? இங்கே சுகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி, பரிசுத்த ஆவியோட வல்லமை பேதுருவுக்குள்ளே இருந்தது. சரியா? பேதுருவுக்குள்ளே இருந்தது. ஏசு பிரேயர் சொல்லும்போது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லலை. ஆனால் அதற்கு பின்பாக அவர் என்ன செஞ்சார்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. பிறவி சப்பானியை நடக்க வைத்தது, இந்த பேதுருவோட நிழல் பட்டு நிறைய பேர் சுஸ்தமானாங்க. அடுத்து அப்போஸ்தலர் 9:40 பார்த்தீங்கன்னா, உயிரோடு இறந்த ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்புறார் பேதுரு. தபித்தாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை என்ன செய்கிறாரு? உயிரோடு எழுப்பினார். அப்படிதானே? ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார்ல, எழுப்பினாரா இல்லையா? ஆமாம். அதே போல் பேதுருவும் என்ன செஞ்சுருக்கிறாரு? இறந்த ஒரு ஸ்திரீயை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சரியா? ஏசு கிறிஸ்து அந்த கெத்சமனி தோட்டத்தில் கேட்ட கேள்வி, 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி நம்மளை பார்த்தும் கேட்குறார். 1 மணி நேரமாவது நீங்கள் எனக்கு என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? விழித்திருந்து எந்த சோதனையிலையும் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தாப்புல அதே வசனம் தொடர்ந்து வருது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆக எல்லாமே இயேசுவுமே அந்த மாம்சத்தில் தான் இருந்து ஜெபம் பண்ணார். அப்படி தானே? அதனால் நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரிஞ்சு தான் அவர் சொல்கிறார். நீங்கள் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, சோதனையில் மாட்டிடக்கூடாது, அதனால் நீங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதனால் நம்ம ஜெபம் பண்ணாதவங்களாக இருந்தால், இல்லை அறகுறையாக பண்ணுறதா இருந்தால், கடமைக்கு பண்ணுகிறவர்களாக இருந்தால், இனிமேல் என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். சரியா? விழித்திருந்து ஜெபிக்கணும். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபிப்பீங்களா? ஆமாம். ஜெபிச்சிங்கன்னா நீங்களும் என்ன செய்யலாம்? பேதுருவை போல இயேசுவுக்காக என்ன செய்யலாம்? சாட்சியாய் வாழலாம். சரியா? அடுத்தாப்புல இயேசு கிறிஸ்து பேதுருவை இன்னொரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா இவர்கள் எல்லாரை பார்க்கிலும்? யோவான் 21 இருக்குது. 21, 15, 16, 17 இந்த 3 வசனத்திலையும் 3 தடவை கேட்குறார் இயேசு கிறிஸ்து. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்கிறார். அதோட விட்டுருந்துருக்கலாம்ல இயேசு கிறிஸ்து. திரும்ப எத்தனை தடவை கேட்டார்? 2 தடவை. திரும்பவும் அதே கேள்வியை கொஞ்சம் கூட மாற்றாமல் கேள்வி கேட்குறாரு. சரியா? அப்போ 3ஆவது தடவை பேதுரு என்ன சொல்லிட்டாரு? ரொம்ப துக்கப்பட்டு சொல்லிட்டாரு, ஆண்டவரே, உமக்கு எல்லாவற்றையும் நீ தெரிந்திருக்கிறீரே, அறிவீரே, நான் நேசிப்பதும் உமக்கு தெரியும். சரியா? ஆக்சுவலாக இந்த பேதுருக்கிட்ட இந்த கேள்வி கேட்குறதுக்கு இயேசு கிறிஸ்து பேதுருவை ரொம்ப அன்பு செய்தார். ஏன்னா அதை உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீமோன் பேதுரு பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். சரியா? மீன் பிடிக்க போகிறோம்னோ செஞ்சு திரும்ப அந்த கடல் தொழிலுக்கே போயிட்டார். அப்போ அந்த இடத்துல பேதுருவுக்காக அந்த இடத்துல போய் நின்று, பிள்ளைகளே நீங்கள் அந்த இது எங்கே இருக்குன்னா லூக்கா 24 விடிய காலமே போய் நின்று பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்பார் சீஷர்கள்கிட்ட, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா, இல்லை நான் சொல்கிறத கேளுங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாம் கடலுக்குள்ளே போயிருக்கிறாங்க, எதுவுமே மீன் பிடிக்கல. அப்போ பேதுரு தான் சொல்கிறாரு, எதுவுமே அகப்படலை அப்படின்னு சொன்னோடனே இயேசு வலது பக்கமாக போடுங்க அப்படின்னோடனே
இழுக்க முடியாத அளவுக்கு மீன்களை, வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடிக்கிறாங்க. இவங்க பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்காரு, கரையில் நெருப்பு போட்டு அவங்களுக்காக உணவு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ யாருக்குமே அதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து 2 தடவை அவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டார். தனியாக இருக்கும்போது எம்மா ஒரு சீஷர்களுக்கு தனியாக கொடுத்துருக்காரு, தோமா வந்ததுக்கு அப்புறம் தனியாக சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தாரு. ஆனாலும் இவங்களுக்கு வந்திருக்கிறது இயேசு தாங்கிறத இவங்களால அறிந்து கொள்ள முடியல. அப்படின்னா இயேசு வேற உருவத்தில் வந்தாரா? இல்லை. இவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குது, மறைக்கப்பட்டு இருக்கிறது. வந்திருக்கிறது இயேசுங்கிறத இவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதனால் இயேசுவை இவங்களால அறிந்துக்க முடியல. ஆனால் யோவான், இயேசுக்கு அன்பாக இருந்த யோவான் மட்டும் பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்னோன்னே சீமோன் பேதுரு என்ன செய்கிறாரு, உடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடினால் கடலுக்குள்ளே குதிச்சிட்டாரு அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. சரியா? அந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். ஒரு வஸ்திரம் போட்டிருந்தாரு. அடுத்த வசனமே மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலில் குதித்தார்னு தான் போட்டிருக்கு. அப்போ அவர்கிட்ட வஸ்திரம் இருக்குது, ஆனால் வஸ்திரம் இல்லாதிருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த பின்மாற்றத்துக்குள்ளே போனதுனால அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போய் நிற்கிறார் பேதுரு. சரியா? அப்போ அந்த ஒரு பேதுருக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த விடியற் காலையில் அந்த கடற்கரை அருகே வந்து நின்னார். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, லூக்கா 22:31-32 பார்த்தீங்கன்னா, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால நமக்காக இன்றும் என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லுங்க, பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார். பிதாவினிடத்தில் அவர் என்ன செய்கிறாரு, பரிந்து பேசி கொண்டிருக்கார். இல்லைன்னா நம்ம ரொம்ப ரைட் ராயலாக இருக்கிறோமா? இல்லை. அப்படி தானே? நம்ம நிமிஷந்தோறும் நம்ம தப்பு செய்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களால், பார்வையினால், பேச்சினால் அப்படி தானே நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்கிறாரு, பிதாவினிடத்தில் நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இங்கு சத்துரு பேதுருவை பிடித்து கொள்ளாதபடிக்கு வேண்டிக் கொண்டார் போட்டிருக்கு. இப்படி தான் நம்மளையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செஞ்சுட்டு வர்றாரு, பாதுகாத்து கொண்டு வர்றார். ஆனால் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா? சொல்லுங்கள், நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா? நம்ம செய்கிற கிரியைகளினாலேயே நம்ம உயிரோடு இருக்கிறோம்? சொல்லுங்கள். நம்ம செய்கிற நீதியினாலேயே நம்ம உயிரோடு இருக்கிறோம்? நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம செய்த நியாயங்களினாலேயே நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? இல்லை. இயேசு கிறிஸ்துடைய கிருபை, அவர் நமக்காக பிதாவினிடத்தில் இன்றும் இந்த நிமிஷமும் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கார். என் மகன், என் மகள், இவங்க கெட்டு போயிடக்கூடாது, இவங்க பின்மாற்றத்துக்குள்ளே போயிடக்கூடாது, சாத்தான் இவங்களை முழுவதுமாய் கண்ணியில் அகப்பட்டு விடக்கூடாது அப்படின்னும் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சரி, அதனால் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த ரட்சிப்பில் நம்ம இருக்கிறோம், ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் பேதுரு அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம்தான் அவருடைய ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த அபிஷேகம் தான் நம்மளை என்ன செய்யும், ஆண்டவருக்குள்ள முழுமையாய் அவருக்காக கிரியைகளை செய்ய வைக்கும். சரியா? நீங்கள்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க வாலிப பிள்ளைங்க? ஓகே. அபிஷேகம் பெறாதவங்க அந்த அபிஷேகத்தை கேளுங்க. ஆவியானவர் எல்லார் மேலேயும், மாம்சமான யாவர் மேலேயும் ஊற்றுவேன், தாகமுள்ளவன் மேலே ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கோ அப்போ நம்ம இந்த பின்மாற்றமான காரியத்துக்குள்ளேயோ இல்லை தேவையில்லாத காரியங்களையோ நம்ம என்ன செய்ய மாட்டோம். அது அந்த அபிஷேகம் நம்மளை உணர்த்தும், உயர்த்தும். அபிஷேகம் நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கும், உயர்த்தி கொண்டே இருக்கும். அதனால் ஒரு மேன்மை, அதனால் ஒரு நன்மை சரியா நமக்குள்ளே வரும். அதனால் வாலிப பிள்ளைங்க எல்லாரும் நீங்கள் போகிற சிச்சுவேஷன்ஸ் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கடந்து போகிற பாதைகள் இன்றைக்கி கேட்க முடியாத, ஜீரணிக்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத சம்பவங்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நம்ம இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அப்படி தானே இருக்கிறோம். நம்ம அதையெல்லாம் கடந்து போகணும். அப்போ நமக்கு ஒரு பலன் வேணும்னா அது ஆவியானவருடைய பலன் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த நாளை, இந்த இடங்களை, இந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். சரி, அதனால் எல்லாருமே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்.
பேதுரு முதல்ல மீன் பிடிச்சார், அதுக்கப்புறம் பின்மாற்றத்துக்குள்ளே போனார். ஆண்டவர் கிருபையாக ரட்சித்தார், அவரோட பயணம்லாம் செஞ்சார், மறுதளிச்சார், திரும்பவும் என்ன செஞ்சிட்டாரு, பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். அதுக்கப்புறமும் இயேசுவோடைய அன்பு அவர் என்ன செஞ்சது, மாற்றினது. அவரை திரும்பவுமாய் இயேசுக்காய் ஊழியம் செய்ய வைத்தது. ஏன்னா அந்த அவர் பிரசங்கம் பண்ணும்போது மற்றவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, இவர் வீண் பிடித்தவர் தானே, பேதமை படிப்பறிவு இல்லாதவர் தானே, எப்படி இவர் வல்லமையாக இப்படி பிரசங்கிக்கிறார் அப்படின்னு. அவருடைய ஒரு நாள் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. ஒரு வார்த்தை தான் சொன்னார் பிரவி சப்பானிகிட்ட, என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, எங்கிட்ட இருக்கிறது இயேசு கிறிஸ்து நாமந்தான், அந்த நாமத்தினால் நீ எழுந்து நட. இது ஒரு வார்த்தை தான், அப்படி தானே? இந்த அந்த வார்த்தையை இயேசு என்ன செஞ்சார், கனப்படுத்தினார், அப்படி தானே? அதே போல் நாம் பேசுகிற வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்து கனம் பண்ணணும்னா நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கணும், சரியா? அபிஷேகம் இருக்கணும். அடுத்தாப்புல பேதுரு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அந்த அப்போஸ்தலர் 2:14 தான் இதை சொல்லியிருக்கு. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பேசும்போது ஏறக்குறைய 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதா? ஆக நமக்கு அந்த பரிசுத்த ஆவியோடைய அபிஷேகம் வேணும். அடுத்தாப்புல பேதுரு அந்த ஆதி அப்போஸ்தல சபைகளை நடத்தி கொண்டு போனதில் அவர் தான் முதன்மையாக இருந்தார். அந்த யூதாஸ் காரியத்து போன இடத்துல மத்தியாவை தேர்ந்து கொள்றதற்கு ஆலோசனை கொடுத்தவர் யார் தான், இந்த பேதுரு தான், சரியா? அடுத்தாப்புல உங்களுக்கு தெரியும் அனனியா சப்பீராள், அப்படி தானே? அப்போ ஆதி அப்போஸ்தல காலத்தில் அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பொதுவாக இருந்தது, அவங்க என்ன கொண்டு வந்தாலும் அது பொதுவாக சபைக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்படி தான் அந்த கணவன் மனைவி அவங்க நிலங்களையெல்லாம் விற்று பணத்தை கொண்டு வந்தாங்க, ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்தாங்க, அப்படி தானே? அப்போ இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க, ஆமான்னு பொய் சொன்னாங்க. பொய் சொன்ன உடனே பேதுரு தான் அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய், சரியா? இது ஒரு வரம். அவங்க பொய் சொல்கிறாங்கங்கிறது இவர் போய் பார்த்தாரா? இல்லை, இது ஒரு வரம், அப்படி தானே? அந்த பொய் சொன்னாய் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த அனனியா என்ன செஞ்சார், விழுந்து ஜீவனை விட்டார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பொய் சொன்னாய், இந்த பொய் சொன்னதுக்கு உள்ள பலன் அந்த பேதுரோட வார்த்தையில் ஒரு வல்லமை. அடுத்தாப்புல அது முடிஞ்சு அவனை தூக்கிட்டு போனோன்னு அவன் மனைவி வரா, அவளும் என்ன செய்கிறா, அதே பொய்யை சொல்கிறான். திரும்ப அவளும் என்ன செய்கிறா, விழுந்து ஜீவனை விட்டான். ஆக இந்த மாதிரி பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அதிகமாய் இயேசுக்காக ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தின் மகிமையெல்லாம் வேறு மாதிரி இயேசுவை நாம மகிமைப்படும்படியாய். அதே பேதுரு தான் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 4:12, அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பேதுரு தான் சொல்கிறார் இதெல்லாம், சரியா? அந்த அப்போஸ்தலர் அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு செய்த ஊழியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த நாட்களில் அவங்கள சிறைப்பிடித்தெல்லாம் கொண்டு போனாங்க, அவங்க எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணாலே சிறைப்பிடித்துட்டு போனாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் எந்த மனுஷருக்கும் பயப்படாமல் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வேணும். அதனால் நாமும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிருபையாக ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, ரட்சித்துட்டாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்காய் போயிடாதபடி, பின்மாற்றத்துக்குள்ளே நம்ம கடந்து போயிடாதபடி இன்னும் நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த நிலைக்குள்ளே நம்ம போகணும். எப்படி போகணும், ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நம்ம போகும்போது பேதுருவை போல நம்மளாலே என்ன செய்ய முடியும், அற்புதங்கள் நம்ம கைகளை கொண்டும் ஆண்டவர் செய்வார். நம்முடைய வார்த்தையிலையும் ஒரு வல்லமையை கொடுப்பார், சரியா? நம்ம பேசினோம்னா ஒருத்தவங்க வந்துடுவாங்க, அப்படி தானே? நம்ம பேசினோம்னா அற்புதம், நம்முடைய வார்த்தையிலே அற்புதம். நம்ம நடந்து போகிற நிழலில் கண்டு சொஸ்தம் அடைகிறார்கள், அப்படி தான் பேதுரு சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷன், அப்படி தானே? அதனால் ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய, நம்ம கைகளை கொண்டு அற்புதம் செய்ய அவருக்கு லேசான காரியம். ஆமாம் தானே? ஆமென்னு சொல்லலையே. நம்ம கைகளை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவர் நம்ம கைகளை பலப்படுத்துவார். நம்ம ஜெயிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்னுங்க.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் தெரிந்து கொண்ட பேதுரு ஆண்டவரே, நீர் அன்பாய் இருந்தவர். அவன் மேலே அன்பு வைத்து இரக்கம் வைத்து பின்மாற்றத்துக்குள்ளே போனாலும் நீங்கள் தேடி வந்து திரும்பவுமாய் ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபட்டு இருந்தாலும் நீங்கள் அவனை அழைத்துங்களே. உம்முடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும்படி, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவரை நீங்கள் பேதுருவை தெரிந்து கொண்டீங்களே. எங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படும்படி எங்களை நீங்கள் ரட்சித்திருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாய் உங்களுடைய நாமம் மற்றவர்களிடத்திலே, புறஜாதியார்களிடத்திலே மகிமைப்படும்படி, வெளிப்படும்படி எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேதுருவுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் இதோ இந்த நாளிலும் தகப்பனே, நீங்கள் எங்களை கனம் பண்ண விரும்பினால் இந்த நாளிலே யார் யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் தேவையோ அவங்க இந்த நாளில் தாகத்தோடு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இந்த அபிஷேகம் நம்முடைய தலையை உயர்த்தும். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை இந்த நாளிலே நிறைவேறும்படியாக நம்முடைய தலை அவருடைய அபிஷேக எண்ணெயினால் நிரப்பப்படும்படியாக யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் தாகத்தோடு கேட்கிற பிள்ளைங்கள், அபிஷேகத்தை ஏற்கனவே பெற்றிருக்கிற பிள்ளைங்க, இந்த நாளிலும் கூட அந்த அபிஷேகத்தை நம்ம அனல் மூட்டி எழுப்புவோம். அபிஷேகம் பெறாதவங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, நாங்கள் உங்களுக்காக கிரியை செய்ய, உங்கள் நாமம் மகிமைப்பட, எங்கள் கரங்களினால் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த, எங்களுடைய செய்கைகளினால் உயர்த்த எங்களுக்கு தேவையான அந்த அபிஷேகத்தை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுங்க என்று கேட்பீங்களா? கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சந்தேகப்படாமல் கேட்கணும். நம்ம அம்மா அப்பாட்ட கேட்கல. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர். உங்களை ரட்சித்திருவரிடத்தில் நீங்கள் கேட்குறீங்க. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் மேல் அசைவாடுவீராக. இதோ இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும், இந்த ஆலயத்தில் நின்று ஆண்டவரே உடைய சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆண்டவரே கரம் இறங்கட்டும். உடைய தைல குப்பியை எடுத்துக்கொண்டு எங்கள் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் நீங்க ஊற்றுவீராக. ஆமாண்டவரே, நாங்கள் எழுந்து நிற்க பலன் கொள்ள, ஓ சத்துருடைய கிரியைகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய், சத்துருடைய வல்லமைகளை நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய் ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணுமே. அந்த அபிஷேகம் இந்த நாளிலே எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும், ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ லிபா லஷபோ லிக்கடடதல ரபா லிமா லிக்கதரே தேரபோ லிக்கடதர ஷபலபரபா. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவதாக. உம்முடைய எண்ணெய் எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஒரு அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, ஓ பறந்து காக்கிற அக்கினி, ஒரு பரிசுத்த அக்கினி இதோ எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. எங்க பாத்திரம் அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க பரிசுத்தம் இருக்கிறவர் போல, பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும்னு விரும்புனீங்களேப்பா. இதோ இந்த வாலிப வயதுல எங்களுக்கு தேவையான பரிசுத்தம், எங்க பிள்ளைகளுக்கு தேவையான பரிசுத்தம், கண்கள்ல பரிசுத்தம், சிந்தனைகளில பரிசுத்தம், வாயின் வார்த்தைகளில பரிசுத்தம், ஓ எல்லாவற்றிலும் பரிசுத்தம். நீங்க விரும்புகிற பரிசுத்தம்பா. இந்த நாட்கள்ல எங்களுக்குள்ள கடந்து வர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆமாண்டவரே, கடந்து வர வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாம நாங்க இந்த உலகத்துக்குள்ள எதையும் மேற்கொள்ள முடியாதப்பா. ஆம் தகப்பனே, நாங்க அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துக்குள்ள இருக்கிறோமே. அந்த பொல்லாத உலகத்துல கரைதிரை அற்றவர்களாய், உலகத்தால் மாசுபடாதவர்களாய் இருக்கும்படி இதோ உம்முடைய அபிஷேகம் எங்க பிள்ளைங்களை நிரப்பட்டும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆண்டவரே நிரப்பட்டும் அப்பா. நீங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. ஓ ஹல்லேலூயா. நிரப்புங்க. நிறைவான ஆவியானவர், நிரப்புகிற ஆவியானவர், வழி நடத்துகிற ஆவியானவர், ஓ கிருபையின் ஆவியானவர் இந்த நாளிலே எங்கள் மேல் அசைவாடுவீராக. ஓ லிமாலே கேதேரபோ
ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் எங்கள் பலவீனத்தினால நாங்கள் சோர்ந்து போகிறோமோ, எங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போகிறோமோ, எங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியுமேப்பா. பேதுருவை சொன்னது போல, பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிவீர் என்று நாங்களும் சொல்லுறோம்ப்பா. ஆனாலும் நாங்கள் இப்படியே இருப்பது உமக்கு சித்தம் அல்லவே. நீர் எங்களை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ரட்சித்தீரப்பா. எங்களை குறித்து ஒரு உன்னத திட்டம் வைத்திருக்கிறீங்களே, அந்த திட்டம் நிறைவேறணுமே. அந்த திட்டத்துக்குரிய பாதையில் நான் நடக்கணுமே. நான் வழி மாறி போயிடக்கூடாதுப்பா. நீங்க என்ன கரம் பிடித்து நடத்துங்கப்பா. நீங்க என்ன கரம் பிடித்து நடத்துங்க. என் பாதையில, என் எல்கையில உமக்கு சித்தம் இல்லாதவர்களை ஆண்டவரை அப்புறப்படுத்துங்கப்பா. உமக்கு சித்தம் இல்லாதவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால என் எல்லை எங்கும் பரிசுத்தம், என் எல்லை எங்கும் பரிசுத்தம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. சொல்லுங்க வாலிப பிள்ளைங்க, சொல்லுங்க, என் எல்லை எங்கும் பரிசுத்தம். நான் போகிற இடமெல்லாம் பரிசுத்தம். நான் விரும்புகிறேன் என் மனுஷர்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இல்லாதவர்களா இருந்தா கர்த்தர் அவர்களை அப்புறப்படுத்தி போடுவார். உங்களுக்கு அது துக்கமா இருக்க வேண்டாம். அது ஆண்டவருடைய சித்தம். நீங்க அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. அவருடைய சித்தம், அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுங்க. முற்றிலும் முழுவதும் கர்த்தாவே உங்க சித்தத்துக்கு நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஐயா. உங்க சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நாங்க போகிற இடம், நாங்க படிக்கிற ஸ்கூல், காலேஜ், நாங்க வேலை பார்க்கிற இடம், ஆண்டவரே எங்களுடைய வீடு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, இப்படி எல்லா இடத்திலும் நாங்க ஆண்டவரே உங்களை பிரதிபடுத்தணுமே. நாங்க உங்க பிரதிநிதியாய் மாறணுமே. உங்களை நாங்க வெளிப்படுத்தணுமே ஐயா. ஆண்டவரே எங்க பேச்சினால வெளிப்படுத்தணும், எங்களுடைய செய்கைகள்னால வெளிப்படுத்தணும். ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள்னால நாங்க வெளிப்படுத்தணுமே. அதுக்கு ஒரு அபிஷேகம் வேணுமே. அந்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். அந்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும். ஒரு விஷயம் கடைசியா, ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. இதோ இந்த இடம் முழுவதும் அசையத்தக்கதாய், ஹல்லேலூயா, படிக்காத பேதைகளை கொண்டு நீங்க பயங்கரமான காரியங்களை செய்தீங்களப்பா. அற்பமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்தீங்களே ராஜா. எங்களை கொண்டு செய்யுங்கப்பா, எங்களை கொண்டு செய்யுங்கப்பா. உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா. உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். உங்க உயர்ந்த நோக்கம் எங்கள் மேல் நிறைவேறட்டும், எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். எங்களை வைத்து நீங்க வைத்திருக்கிற திட்டம் ஆண்டவரே அது வீணாய் போயிடக்கூடாதப்பா. ஆமா ஆண்டவரே, என்னுடைய செய்கைகளினால் அது வீணாய் போயிடக்கூடாதப்பா. ஆமா ஆண்டவரே, உங்க கரத்துல என்ன விட்டு கொடுக்கிறேன்ப்பா. உங்க சித்தம் போல என்னை நடத்துங்க, என்னை நடத்துங்க. என்னாலே நீங்க மகிமைப்படணும். ஆமா ஆண்டவரே, உங்க நாம மகிமைப்படணும்ப்பா. என்னால உங்க நாம மகிமைப்படணும்ப்பா. ஆமா ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாத்திரமா என்னை நீங்க மாற்றுங்க, வணைந்து கொள்ளுங்க. உங்க கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.